இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய மீட் போட்டிருக்கீங்க. நான் வந்து மேரி பண்ணிட்டு இந்த தாய் மாமாட பால், அதனால முறை பொண்ணு இது. அப்போ மச்சா மச்சினிச்சியை சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரன் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளம்பிட்டியில் நிற்கிறேன். இங்கே ஏன் வந்திருக்கிறேன் அப்படின்றத போய் பார்ப்போம். இங்கே ஒரு கடைக்கு நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். அது என்ன கடை, அங்கே என்னென்ன சாப்பாடுகள் இருக்குது, விலைகள் என்ன மாதிரி, டேஸ்ட் என்ன மாதிரின்றதை நாங்கள் இன்றைக்கு வீடியோவில் பார்ப்போம். நான் இப்போ சரியாக அங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் வெள்ளம்பிட்டியே இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது தானே, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோட்டில் தான் மீகோட, அதாவது நாங்கள் மீகோடன்னு சொல்லுவோம், இவங்க மெகோட கொலன்னாவ ரோடுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இந்த மச்சான் மச்சினிச்சி என்ற ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் கடைக்குள்ளே வந்துட்டோம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடோட பண்ணிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் கடையை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸை அண்ணாட்டையும் அக்காட்டையும் கேட்டு தெரிஞ்சுள்ளுவோம் வாங்க. சரி, இப்போ நாங்கள் அண்ணாட்டையும் அக்காட்டையும் இந்த கடைக்கு இந்த மச்சான் மச்சினிக்கு என்ற பேர் வந்தது. நான் வந்து மேரி பண்ணிட்டு இந்த தாய் மாமாட பால், அதனால முறை பொண்ணு இது. அதனால நான் மச்சால் தான் ஆகணும். நான் அதை மச்சினிச்சின்னு வச்சு அந்த பேரை. நாங்கள் இது 2020 தான் இந்த கன்செப்டை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நாங்கள் அம்மை மடகிரிங்கிற பேரில் தான் செய்யணும். அப்போ அது சிங்களாக்கள் பேராக இருக்கனால கொடுக்குற சிங்களாக்கள் தோசை ஊற்றுற ஐட்டம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அப்புறம் தான் நான் அது க்ரைசஸ் கொரோனா அதெல்லாம் வந்த பிறகு லாஸ்ட் இயர் நாங்கள் ஓப்பன் பண்ணக்குள்ள தான் நான் மச்சா மச்சினிச்சின்னு பேரை வச்சோம். மற்றது உங்களோட கடையில் என்னென்ன அடிக்கடி நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது? இப்போ எங்கள்ட ஃபாஸ்ட் மூவ் சாதாரணமாக இப்போ தோசை கடையில் போய் தோசை சாப்பிடக்குள்ள எல்லாம் நினைக்கிறது மசாலா தோசை, நெய் தோசை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நாங்கள் தோசை கன்செப்டே மாற்றணும். அப்போ எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டில் எல்லாமே பண்ண அதெல்லாம் சாப்பிட்டுருந்தோம்னா நாங்கள் தோசையிலேயே கொடுக்கக்கூடாது. அந்த தமிழ் ட்ரெடிஷன் வந்து தோசை தானே, தோசையிலே நாங்கள் பீஸா தோசை, சிக்கன் சீஸ் தோசை, இந்தியாவில் இருக்கு மதுரை கறி தோசைன்னு, அது சின்னதாக வரும், நாங்கள் பெருசாக கொடுக்கணும். மதுரை கறி தோசை, மச்சா மச்சினிச்சி ஸ்பெஷல் மிக்ஸ் கறி தோசை, அதில் பீஃப், ப்ரோன்ஸ், கட்டில் ஃபிஷ், சீஸ் எல்லாம் போட்டு வரும். அதே மாதிரி சீ ஃபுட்டில் ப்ரோன்ஸ், கட்டில் ஃபிஷ் போட்டு வரும். இப்போ புதுசாக வந்திருக்கு, எல்லாமே ட்ரெண்டிங்காக போகுது. துபாயிலேருந்து இப்பா சிக்கன் தோசை, அந்த இப்பா சிக்கன் தோசையும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தந்தூரி சிக்கன் எல்லாமே தோசை வெரைட்டிஸ் நாங்கள் எக்கச்சக்கமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். இதில் எல்லாமே எங்களோட ஓன் இன்க்ரீடியன்ட் தான். இந்த பைக் தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது. மயோனைஸ்லேருந்து எல்லாமே கொச்சிக்கா தூள், மசாலா தூள் எல்லாமே அவவே பிளெண்ட் பண்ணி அவட ஓன் இன்க்ரீடியன்ட்ல தான் செய்யுது, அவட கைப்பற்று. மற்றது இப்போ அந்த மாட்டு வால் சூப் பண்ணி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்க. அது வந்து நான் இப்போ கூடுதலாக நியூலி மேரிட் கப்பல் வந்து எனர்ஜி பூஸ்டிங் தேவை தானே அவங்களுக்கு. அப்போ அந்த மாட்டு வால்ல ஹை ப்ரோட்டீன் இருக்கு, அதை குடிச்சோன்னே அவங்களோட ப்ரோட்டீன் எனர்ஜி லெவல் கூட. அப்போ அதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோர் தான். அது அதோட உங்களோட கடை எங்கே இருக்கு? இப்போ நான் சொல்கிறேன் விட, நான் இப்போ புதுசாக இங்கே வந்திருக்கிறேன். இப்போ இந்த இடம் என்ன தெரிஞ்ச விட உங்களுக்கு தான் தெரியும். கடை எங்கே சரியாக லொக்கேட் ஆகிருக்கு? இது இருக்கு லோ லெவல் ரோட்ல, பழைய அவிசாவல்ல ரோடு இருக்கு. இது வெள்ளாம்பிட்டின்னு சொல்லுவாங்க. வெள்ளாம்பிட்டிய போலீஸ் தாண்டி ஆப்போசிட் சைட்ல இருக்கு மெகட கொலன்னாவ ரோடு இல்ல, மெகட கொலன்னாவ. சாதாரணமா ஒரு சிலவங்க மிகட கொலன்னாவும், இது மெகட கொலன்னாவ ரோட்ல 100 மீட்டர்ஸ்ல இருக்கு. கூகுள் மேப்ல அடிச்சா மச்சான்னு அடிக்கக்குள்ளேயே மச்சினிச்சி எங்க இருக்காங்கன்னு அழகா காட்டி கொடுத்துருவோம். நன்றி அண்ணா. இனி நாங்கள் சாப்பாடு ஓட்ட ட்ரை பண்ணி பார்ப்போம். கட்டாயம். ஓகே, தேங்க்யூ. நாங்கள் அவட்ட கடையை பற்றி கேட்டு அறிஞ்சு கொண்டுட்டோம். வெடி சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு சூப் எடுத்துருக்கோம். நண்டு சூப்புன்ற விலை 600 ரூபா. ஒரு முழு நண்டு இருக்குது. என்ன மாதிரி இருக்கு டேஸ்ட் சொல்லி பாருங்க. நல்ல உரைப்பா, இந்த நார்மல் சூப் மாதிரிலாம் கொஞ்சம் திக்கா இருக்கு. ஏன்னா கூழ் குடிப்போம் தானே, கூழ் மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கு. ஏன்னா அதுல கூட தெரிகிறது நன்கு ஃப்ளேவர். மனமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்லி நல்ல பெரிய நண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி இந்த துண்டெல்லாம் நிறைய போடுறீங்க, அதான் நல்ல உரைப்பு. பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி மற்ற இஞ்சி துண்டெல்லாம் நிறைய இருக்கு. இந்த வெயிலுக்கு சில தடிமை முடிஞ்சிருக்கும், அதுக்கு நண்டு சூப் பண்ணி அடிக்க நல்லா இருக்கு. வெயிலுக்காண்டு இல்லை, நல்ல மழையோட தடிமை உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா நண்டு சூப் சுட இன்னும் தரமா இருக்கு. நாங்கள் நண்டு எடுத்து பார்ப்போம். ஆனால் நல்லா சூடா இருக்கு. நண்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இப்போ நாங்கள் எம்எம் ஸ்பெஷல் மிக்ஸ் கறி தோசை ஆர்டர் பண்ணாங்க. இதில் பீஃப், இறால், கனவா, முட்டை அதோட சீஸும் போட்டு தந்துருக்கீங்கன்னா 1750 ரூபா இந்த தோசை. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மீட் போட்டிருக்கீங்கன்னா, இப்போ மாடு இருக்குது, இறால் இருக்குது, கனவா, முட்டை எல்லாமே இதில் இருக்குது. இதை நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லி. இப்போ அதை பீஸா ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி என்ன வெட்டித்தாரு. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா 2 சட்னி அதோட ஒரு கிரேவியும் தராங்க. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. முதலாவது சட்னி அதில் எதுவும் இல்லாமல் அந்த கறி தோசை எப்படி இருக்குன்னு பிளெயினாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உள்ள ஒரு மசாலாவும் சேர்த்து அதோட சேர்த்து தான் இப்போ உருளைக்கிழங்கு அதோட போட்டு அதோட ஒரு மசாலாவோட இந்த இறைச்சி, கனவா, இறால் எல்லாம் போட்டிருக்கோம். அது நல்ல உரைப்பானெல்லாம் இருக்கு. எனக்கு உரைப்பண்ணாலே நல்ல விருப்பம். இந்த சட்னிகளோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுவும் உரைப்பா இருக்கு. தோசையும் நல்ல முருகலாக இருக்கு. நாங்கள் இந்த பச்சை மிளகா சட்னி என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். பச்சை மிளகாய் சட்னி கொஞ்சம் உரைப்பு குறைவு, இது கொஞ்சம் உரைப்பு. எனக்கு அப்போ இதுதான். இப்போ கிரேவியோட சாப்பிட்டேக்க எப்படி இருக்குன்னு என்னன்னா தோசை பிக்கேக்குள்ளே உள்ளுக்கு இந்த இறால் மற்றது இந்த மாட்டுறச்சி அதெல்லாம் விழுந்து கொண்டிருக்கு. அதையும் சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கு. குழம்பு கொஞ்சம் நாங்கள் இதுக்கு மேலே விடுவோம். குழம்போட டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு, அது நல்லா இருக்கு. அதோட சீஸும் போட்டிருக்காங்க தானே, சீஸோட சாப்பிட இந்த சீஸ் மசாலா தோசை அதோட இந்த இறைச்சி அதில் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கு. யாராவது இதுக்கு முதல்ல சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்க இந்த தப்புனா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எது பிடிச்சதுன்றதையும் கட்டாயம் மறக்காம சொல்லுங்க. இப்போ கடைசியாக நாங்கள் எம்எம் ஸ்பெஷல் மிக்ஸ் கறி தோசை சாப்பிட்ருந்தாங்க. நல்ல உரைப்பா நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அது சாப்பிட்டு முடிச்ச உடனே நாங்கள் எடுத்த அடுத்த தோசை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பீஸா தோசை. இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து பீஸா தோசைன்ட்டு ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதில் சிக்கன் மற்றது அவங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் மயனைஸ் அதோட மொசரெல்லா சீஸ் போட்டுருக்காங்க. இப்போ இது எப்படி இருக்குது டேஸ்ட்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் இந்த சிவப்பு சட்னி மட்டும் கேட்டு எடுத்து நாங்கள் நல்ல உரைப்பாக இருக்கணுன்றதுக்காண்டி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த தோசையும் எங்களுக்கு பீஸா மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி தர. இனி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
பீஸா சாப்பிட்ற மாதிரியே முதல்ல இந்த தோசையை சாப்பிட்டு பார்ப்போம். இதில் போட்டிருந்த மசாலா மற்ற அந்த சீஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு பீஸா பேஸ் இருக்குதானே. அதுக்கு மேலே சிக்கன் எல்லாம் போன்லெஸ் சிக்கன் எல்லாம் போட்டு அவங்களோட மயனைஸ் போட்டு ஒரு பீஸாவை பேக் பண்ணி தந்தா எப்படி இருக்கணும் அந்த ஒரு ஃபீல் வருது. எனக்கு தெரிஞ்சதுக்கு சட்னியே தேவையில்லை, தனியாக இதோடய சாப்பிட்டுடலாம். ஆனால் சட்னியோட ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி லைட்டாக சட்னியில் தொட்டெடுப்பேன். சட்னியோட சாப்பிட என்னன்னா அந்த சிக்கன் ஃப்ளேவர் அதை விட சட்னியோட ஃப்ளேவர் தான் கொஞ்சம் கூடவா தெரியுது. அதில் தனியாகவே சாப்பிடுவோம், நல்லா இருக்கு. இந்த தோசைன்ற விலை பார்த்தீங்கன்னா 1400 ரூபா. எனக்கு கறி தோசை ஃபர்ஸ்ட் கறி தோசை தான் நல்ல ஒரே பேர் இருந்தது. அதுக்கு அடுத்து பிடிச்சேன்னா இந்த பீஸா தோசை. சாப்பாடு நல்லா இருக்குன்னா இந்த டேஸ்ட்டை மாற விட்றாதீங்க. இப்போ எனக்கு பர்சனல் ஸ்பெஷல்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்பெஷல் கறி தோசை தான். இப்போ நீங்கள் பார்க்குறாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள்கிட்ட இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்மளோட ஓன் இன்க்ரீடியன்ட் தான். நாங்கள் வெளியில் எங்கேயும் வாங்குறதில்ல. கொச்சிக்கா தூள், மசாலா தூள் எல்லாமே நாம் எங்களோட ஓன் இன்க்ரீடியண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ண வைஃப் தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதே மாதிரி மயனேஸும் நாங்களே எங்களோட ஓன் இன்க்ரீடியன்ட் தான் செய்கிறது. அப்போ மச்சினிச்சியை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, சரி அண்ணா, நன்றி. சாப்பிட்டு முடிக்கிட்டோம். நாங்கள் என்னென்ன சாப்பாடு எடுத்தனாங்க, என்னென்ன விலைகள்னு சொல்லியிருந்தாங்க. சாப்பாடும் நல்லா தான் இருந்தது. யாராவது இங்கே ஏற்கனவே வந்து சாப்பிட்ருக்கிறீங்களா அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட ஏரியாவில் ஏதாவது ஒரு நல்ல சாப்பாடு கடை இருந்தால் இது எனக்கு ஒரு சஜஷனில் வந்தது. இதே மாதிரி வேறு ஏதாவது கடைகள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி இருக்குமென்னு நம்புகிறேன். முதல் தரம் பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.